அன்பார்ந்தவர்களே, அது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் மார்க்கத்தை பரப்புவதற்காக இன்னைக்கு தாவா செய்கின்றோம். ஆனால் அந்த தாவாக்கு முழுமைப்படுத்துவது எது என்றால் அஹ்லாக். 1000 சோர்ஸ் இருக்கட்டும், 1000 வசதி இருக்கட்டும், 1000 வாய்ப்புகள் இருக்கட்டும், எல்லா சூழ்நிலை அமைச்சிருக்கும். ஆனால் அஹ்லாக் இல்லை என்றால் அந்த தாவா முழுமை கிடையாது. அந்த தாவாவை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது, மார்க்கத்தை சொல்ல முடியாது. அஹ்லாக் மூலமாக தான். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய அஹ்லாக் பார்த்துதான் இன்னைக்கு மார்க்கத்துடைய விஷயங்கள் தெரிகிறது. அதெல்லாம் முடிந்து விட்டது. கிதாபுகள் நூல்கள் படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அது இருக்கின்றது. ஆனால் அதை விட பல மடங்கு நாம் பார்த்தோம் என்றால் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய அஹ்லாக்கை பார்த்துதான் மக்கள் எடை போடுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னமா புஇத்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் அனுப்பப்பட்ட காரணங்கள், ஒரு காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், மக்காரிம் அஹ்லாக், நல்ல நற்குணங்களை நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى في موضع آخر: نون والقلم وما يسطرون ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم فستبصر ويبصرون بأيكم المفتون. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. அனைத்து புகழும் வானங்களையும் பூமியை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானம் உண்டாகும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தமர் சஹாபாக்கள் மீதும், தாபிஈன், தபு தாபிஈன்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா குத்பாவில் அமர்ந்திருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் முன் சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுடைய ஆரம்ப ஆயத்துகள் எடுத்து ஓதினேன். அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்த ஒரு சிறந்த ஹதீஸ் எடுத்து வைத்தேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்மா குத்பாவில் ஒரு முஸ்லிம் வாழ்வில் அஹ்லாக்கின் முக்கியத்துவம், நற்குணங்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்புக்கு கீழ் சில விஷயங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் முன் நான் எடுத்து ஓதின இந்த ஆயத்தில் நாம் பார்த்தோம் என்றால், மக்கத்து காஃபிர்கள், முஷ்ரிகீன்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பழி சாட்டினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஏசினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பேசினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பல விஷயங்கள் அவர்கள் செய்வதற்காக, அவருக்கு எதிராக நடந்து கொள்வதற்காக சூழ்ச்சி செய்தார்கள். அந்த சொல்லக்கூடிய ஏசக்கூடிய வார்த்தைகள்ல பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது தௌஹீதின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், வெற்றியின் பக்கம், மறுமையின் பக்கம், அல்லாஹ்வுடைய நேசத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது இவர்கள் சில வார்த்தைகள் கொண்டு ரசூலுல்லாஹை கஷ்டத்தை கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நுபுவத்துக்கு முன்பாக ஒன்றும் சொல்லவில்லை, ஹக் எடுத்து வைத்த பிறகுதான் அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. இந்த உலகத்தில் ஹக் நாம் எடுத்து வைக்கும் பொழுது இதுல இருந்து ஒரு படிப்பின் என்னவென்றால், 1000 பேர் கசக்கும், அந்த கசப்பின் காரணத்தினால் நம்ம ஹக்கு சொல்லாம இருந்து கூடாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் சுமந்தார்கள். அப்பொழுது மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாவை ஏசுவதற்காக, கஷ்டத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன தெரியுமா? சாஹிர், சூனியக்காரன், காஹின், ஜோசியக்காரன், மஜ்னூன், பைத்தியக்காரன் என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்காக பதில்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி கூறினார். என்ன? மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். நபியே, இவர்கள் உங்களை கொண்டு பேசுவார்கள், ஏசுவார்கள், திட்டுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் நான் சாட்சி கூறுகின்றேன். யார்? அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். உலகமே எதிர்த்து நின்னாலும் எவன் என்ன சொன்னாலும் தேவையில்லை, அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டால் மட்டும் போதுமானது. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொன்னார். மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். உங்களுடைய ரப்புடைய அருட்கொடை, நிஅமத் மூலமாக நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் கிடையாது, மஜ்னூன் கிடையாது நீங்கள். இவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் தான் மஜ்னூன். ஏன்? ஹக்கை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்காக வாய்ப்பு இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கு, வழி இருக்கு, ஆள் இருக்கு, ஹிதாயத் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார்கள். இவர்கள் தான் மஜ்னூன், நீங்கள் கிடையாது. அல்லாஹ் கூறுகின்றான், மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன் வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன். உங்களுக்கு முடிவல்லாத கூலி இருக்கு. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், நான் சாட்சி கூறுகின்ற என்னுடைய நேசரே, வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்கள் நல்ஒழுக்கத்தோடு, நீங்கள் நல்ல அஹ்லாக், நீங்கள் நற்குணங்களுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சாட்சி கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாவை எதிர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஷ்டத்தை கொடுப்பதற்காக ஏசினார்களோ, பேசினார்களோ, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக் முன்பாக குனிந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நல்ஒழுக்கம் அதற்கு முன்பாக அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வார்த்தைகள் இல்லை பேசுவதற்காக. ஏன்? ஹக்கு கொண்டு வந்து வைத்தால், ஹக்கு கொண்டு வந்து சொன்னால் மறுத்தார்கள், பேசினார்கள், ஏசினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக் விஷயம் வந்து விட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய நல்ஒழுக்கம் விஷயம் வந்து விட்டது என்றால் அவர்களிடத்துல வாய்ப்பே கிடையாது, பேசுவதற்காக வார்த்தைகள் கிடையாது. அதற்காக தான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களை வரலாறில் வருகிறது, சீராவில் தெருவில் நின்று சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வை சேலஞ்ச் செய்தார்கள். என்னுடைய வாழ்க்கையுடைய 40 வருடங்கள், என்னுடைய வாழ்க்கையுடைய 40 வருடங்கள் நபித்துவத்துக்கு முன்பாக உங்கள் முன்பாக இருக்கு. என்னுடைய புத்தகத்துடைய 40 பேஜ், 40 வரிகள் உங்கள் முன்பாக இருக்கின்றது. இதுல ஏதாவது ஒரு குறை காட்டுங்க, ஏதாவது ஒரு குறை காட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேலஞ்ச் செய்தார்கள். எல்லா விஷயத்துல ரசூலுல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பதற்காக இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக் முன்பாக எந்த தலைகள் வாளுக்கு முன்பாக குனியாமல் இருந்ததோ, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக் முன்பாக குனிந்து விட்டது. இதுதான் உண்மை, இதுதான் சரித்தனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள் எவ்வாறு அஹ்லாக் மூலமாக மார்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். இன்னைக்கு முஸ்லிம்களுடைய அஹ்லாக் பார்த்தோம் என்றால், குறிப்பாக நம்மளுடைய அஹ்லாக், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு பக்கம் இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் இஸ்லாமை முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் இருந்தாலும், ஆனால் இஸ்லாத்துடைய தவறான செய்திகள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாம், இஸ்லாமுடைய அழகான விஷயங்கள், இஸ்லாமுடைய பிரதமான விஷயங்கள், இஸ்லாமுடைய நல்ல விஷயங்கள், இஸ்லாமுடைய அழகான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. அது எவ்வாறு முடியும்? அஹ்லாக் மூலமாக முடியும். இன்னைக்கு நம்முடைய அஹ்லாக் மூலமாக 4 பேர் இஸ்லாத்தை பத்தி தவறா விமர்சனம் செய்யறான்னு சொன்னா அதற்கு முழு பொறுப்பு நாம் தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக் நாம் பார்த்தோம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற உறவினர்களை கொண்டு சேலஞ்ச் செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்தக்காரர்களை கொண்டு, சகோதரரை கொண்டு, சிறுத்தந்தையை கொண்டு சேலஞ்ச் செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவங்களை கொண்டு ஓப்பன் சேலஞ்ச் செய்யறாங்க. என்னுடைய அஹ்லாக் விஷயத்தில் ஏதாவது ஒரு குறை காட்டுங்க, ஏதாவது ஒரு விஷயம் காட்டுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுவர். அது மட்டும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், எதிரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக்கை பற்றி சாட்சி சொன்னார்கள். இன்னைக்கு சகோதரர் சாட்சி கூறுவார், உம்மா சாட்சி சொல்றாங்க, வாப்பா சாட்சி சொல்றாங்க, ஊருக்காரங்க சாட்சி சொல்றாங்க. அதுக்கு மதிப்பு இருக்கு, அதுக்கு தனியான மதிப்பு இருக்கு. ஆனால் உங்களுடைய எதிரி 1000 விமர்சனம், 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்களை பற்றி சாட்சி சொல்வது, இதுதான் சாட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை விஷயத்தில் எதிர்த்தார்கள், மறுத்தார்கள், ஏசினார்கள், பேசினார்கள். ஆனால் அஹ்லாக் விஷயத்தில் பேச முடியவில்லை. மார்க்க அறிஞர்கள் கூறுவார்கள், அல் ஃபض்லு மா ஷஹிதத் பிஹில் அஅதா.
எப்ப உங்களுக்கு சிறந்த அந்தஸ்து தெரியுமா? எப்போ தெரியுமா உங்களுடைய மதிப்பு? மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய எதிரி 1000 விமர்சனம் எனக்கு அவனுக்கு 1000 இख्तिलाफ இருக்கு, ஆனால் உண்மை விஷயத்தில் அவன் அடிக்க முடியாது, அஹ்லாக் விஷயத்தில் அடிக்க முடியாது, அமானித விஷயத்தில் அடிக்க முடியாது. இது எதிரி சொல்ல வேண்டும். மக்கத்து காபிர்கள் அமானிதம் யாருக்கு வச்சிட்டு இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். ரசூலுல்லாஹ்வுக்கு அவர்கள் தான் பட்டம் கொடுத்தார்கள். என்ன? சாதிக், உண்மையாளர், உண்மை பேசக்கூடியவர், பொய் பேச மாட்டார், அமீன், அமானிதத்தை பாதுகாப்பார். இது கொடுத்தது யார்? எதிரிகள் தான், மக்கத்து காபிர்கள் தான். இன்னைக்கு முஸ்லிம் பார்த்து சாட்சி சொல்ல முடியாது. என்ன நிலைமை இருக்கு இன்னைக்கு? நம்மளுடைய நிலைமை இருக்கு, நம்மளுடைய சொந்த தம்பி என்னை பற்றி சாட்சி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை நம்மளுக்கு. எந்த மக்களுக்கு குர்ஆன் உபதேசமாக வாழக்கூடிய நெறிமுறைகளாக கொடுக்கப்பட்டதோ அவர்கள் தான் இந்த குர்ஆனை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எவர்களுக்கு கொடுக்கவில்லையோ அவர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது எல்லாம் வருத்தமான விஷயம். அது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாகை விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் பார்த்தோம் என்றால், ஒரு ஹதீஸ் வருகிறது, சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். அமர் பின் அல் ஆஸ், அப்துல்லாஹ் பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், யர்மூக்குடைய போரில் கூறுகிறார்கள், தௌராத்துடைய ஒரு நூல் எனக்கு கிடைத்தது. அந்த தௌராத்தில் நான் கேட்டிருந்தேன் ரசூலுல்லாஹை பற்றி சொல்லியிருக்கேன். கிடைத்தவுடன் எனக்கு ஆசை இருந்தது, அந்த பேஜை நான் தேடி எங்க ரசூலுல்லாஹை பற்றி சொல்லியிருக்கேன் என்று படிக்க வேண்டும் என்று. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி படிக்கும் பொழுது வருகிறது, அய்யுஹன்னாஸ், தௌராத்ல வரக்கூடிய செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரா, நிச்சயமாக உங்களிடத்தில் ஒரு ரசூல் அனுப்பினேன், சாட்சி சொல்லக்கூடியவர், நற்செய்தி சொல்லக்கூடியவர், வ ஹிர்ஸல் லில் உம்மியீன், அவர் உம்மி சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர் பொய் சொல்ல மாட்டார், நல்ல அஹ்லாக் உள்ளவர், நற்குணங்களுக்கு சொந்தமானவர், சொந்தக்காரர் என்று அல்லாஹ் தஆலா இந்த தௌராத்துடைய இந்த நூலில் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கின்றான் என்று அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நான் கேட்டேன், அந்த விஷயங்கள் இந்த தௌராத்தில் இருந்தது என்று அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், மார்க்கத்தை பரப்புவதற்காக இன்னைக்கு தாவா செய்கின்றோம். ஆனால் அந்த தாவாக்கு முழுமைப்படுத்துவது எது என்றால் அஹ்லாக். 1000 சோர்ஸ் இருக்கட்டும், 1000 வசதி இருக்கட்டும், 1000 வாய்ப்புகள் இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் அமைச்சிருக்கும், ஆனால் அஹ்லாக் இல்லை என்றால் அந்த தாவா முழுமை கிடையாது. அந்த தாவாவை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது, மார்க்கத்தை சொல்ல முடியாது. அஹ்லாக் மூலமாக தான். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய அஹ்லாக் பார்த்துதான் இன்னைக்கு மார்க்கத்துடைய விஷயங்கள் தெரிகிறது. அதெல்லாம் முடிந்து விட்டது. கிதாபுகள், நூல்கள் படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அது இருக்கின்றது. ஆனால் அதை விட பல மடங்கு நாம் பார்த்தோம் என்றால் நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய அஹ்லாக்கை பார்த்துதான் மக்கள் எடை போடுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னமா புஇத்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் அனுப்பப்பட்ட காரணங்கள், ஒரு காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், மக்காரிம் அஹ்லாக், நல்ல நற்குணங்களை நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக்குடைய விஷயத்தை நாம் குர்ஆன் ஹதீஸில் பார்த்தோம் என்றால் பல நிகழ்வுகள், பல சம்பவங்கள் கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், தஅவா செய்யக்கூடிய நேரத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் எவ்வாறு பேணுகிறார்கள், எதிரியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எவ்வாறு அஹ்லாக்கை பேணுகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு, சம்பவம் இருக்கலாம். ஹதீஸில் வருகிறது, சுமாமா பின் ஒசால் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபியை பற்றி பார்த்தோம் என்றால், மதீனா நகரை கடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு இரவு நேரத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் இவர் என்ன செஞ்சுட்டாங்க, டவுட்டா, சந்தேகமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு கூறுகிறார்கள், மஸ்ஜித் நபவி சொல்றாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூண்கள்ல, பில்லர்ல ஒரு பில்லர்ல கட்டி வச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் கூறுகிறார்கள், இரண்டு விதமான ரிவாயத்துகள் வருகிறது. சுமாமா பின் ஒசால் யார் தெரியுமா? பனு ஹனீப் சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்துடைய தலைவர். அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எல்லாம் இவர் தான் அரிசி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவர், பெரிய வியாபாரி, பெரிய தலைவர். இவரை கொண்டு போய் பிடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலுக்குள்ள வராங்க, மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்து நுழையாங்க. அந்த நுழையும் போது தூரத்துல பாக்குறாங்க, சுமாமா இங்க என்ன இருக்காரு, யார் இங்க கொண்டு வந்தார், எதுக்காக சுமாமா இங்க இருக்கிறாரு? ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு, மாலகையா சுமாமா, மா இந்தகையா சுமாமா, என்ன கேட்கிறாங்க? கவனமா கேளுங்க அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக் மூலமாக
எவ்வாறு தாவா செய்தார்கள், இஸ்லாத்தை ஒரு நபருடைய உள்ளத்தில் எவ்வாறு ஆழமாக பதிவு செய்தார்கள், ஆழமாக இறங்கியது ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக் மூலமா. இந்த நிகழ்வு நீங்கள் ஞாபகம் வைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அந்த இடத்துல கேட்கிறாங்க, மால கையா துமாமா, மா இந்த கையா துமாமா, துமாமா என்ன செய்தி, எங்க எப்படி வந்தீங்க கேட்கும் பொழுது இரண்டு விதமான ரிவாயத். ஒன்று என்ன, கோவத்தில் இருந்தார், சொன்னார், இன் தக்துல் தக்துல் ஜாதமின் வைன் துனைம் துனைம் அலா ஷாகிர், நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்றால் என்கிட்ட விட ஆளுங்க இருக்கிறாங்க, திருப்பி பள்ளி வாழ்வதற்கு. வைன் துனைம் துனைம் அலா ஷாகிர், என்னை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் நான் உங்கள் மீது கருணை காட்டுவேன், என் மீது கருணை. இன்னொரு ரிவாயத்தில் சரண்டர் ஆயிட்டான்னு வருது, என்ன, நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவன், என்னை விட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அது பெரிய அஹ்லாக் என்று சொன்னார்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இந்த சம்பவத்தில், இந்த நிகழ்வில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க, கோவத்தோடு பதில் சொல்றாரு. இன்னைக்கு நான் இருந்திருந்தா, நீங்க இருந்திருந்தா பதிலுக்கு அடிச்சிருப்போம், மிதிச்சிருப்போம், ஒதிச்சிருப்போம். ரசூலுல்லாஹ் செய்யல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கட்டிட்டார்கள், நல்ல முறையாக சுமாமாட நடந்து கொள்ளுங்கள், அக்ரிமு துமாமா இஹ்தரிம் துமாமா, கண்ணியப்படுத்துங்க, அவரை நல்ல முறையாக பார்த்துக் கொள்ளுங்கள், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு எதிரி மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்து ரசூலுல்லாவை மிரட்டக்கூடிய அந்த நிலையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்றாங்க, நல்ல விதமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. இரண்டாவது நாள் ஒரு ரிவாயத்தில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு பால் கொடுங்க குடிப்பதற்காக சொல்றாங்க, சுமாமா பால் குடிங்கன்னு சொல்லி. பாருங்கள், இரண்டாவது நாள் வராங்க, ரசூலுல்லாஹ் கேட்க, மால கையா சுமாமா மாதா இந்த கையா சுமாமா, என்ன செய்தி? இரண்டாம் நாள் அதே கேள்வி, அதே பதில். மூன்றாவது நாள் வருகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மால கையா சுமாமா மாதா இந்த கையா சுமாமா, அதே கேள்வி, அதே பதில். கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கட்டளையிடுறார்கள், என்ன என்று, அத்லிகு துமாமா உத்ருக்கு துமாமா, துமாமா விட்டுருங்க, துமாமா விட்டுருங்க, அவர் போகட்டும் சொல்றாங்க. பாருங்கள், விட்ட பிறகு துமாமா பின் உசால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அஹ்லாக், நல்லொழுக்கத்தை பார்த்து எவ்வாறு அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் இறங்கி விட்டது பாருங்கள், ஹக் இறங்கி விட்டது. வெளியே போறாங்க, மதீனா நகருக்கு வெளியே போயிட்டு குளிச்சு திருப்பி வராங்க, மதீனா நகருக்குள்ள திருப்பி வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, லிமாதா ரஜஅத யா துமாமா, ஏன் திரும்பி வந்தீங்க, உங்களை தான் விட்டுட்டுமே. அந்த நேரத்தில் சொல்றாரு, என்ன என்று, என்னுடைய உயிர் போகும் என்றால் இந்த மதீனா நகரில் உங்கள் முன்பாக போகும் அல்லாஹ்வின் தூதரே. பிறகு கூறுகிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு பாருங்கள், கூறுகிறார்கள், என்னுடைய ஒரு கருத்து இருந்தது இஸ்லாத்துக்கு முன்பாக, என்ன தெரியுமா, அதுவும் சொல்லுகின்றேன், பிறகு இன்னொரு கருத்து இருக்கு, அதுவும் சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்ன, இதற்கு முன்பாக என்னுடைய கருத்து, என்னுடைய நிலைப்பாடு என்ன இருந்தது தெரியுமா, இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு முகம் உங்களுடைய முகம், இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு பூமி, ஒரு நகர் மதீனா நகர். ஆனால் இப்ப கூறுகின்ற அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் பிடித்த ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகம், பிடித்த ஒரு ஊர், ஒரு நகர் என்றால் மதீனா நகர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவ்வளவு நேரத்தை ஏன் வாங்குனீங்க, இவ்வளவு நாட்கள் ஏன் வாங்கினீங்க, உடனே நீங்க அப்பவே சொல்லிருக்கலாமே கலிமா. அந்த இடத்துல சுமாமா பின் உசால் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கட்டி வைக்கும் போது நான் கலிமா சொல்லி இருந்தால் நம்மளுடைய மனதில் சைத்தான் ஏதாவது விஷயம் போட்டிருப்பான், பயத்தோடு இவன் கலிமா சொல்லுகின்றான், அதற்காக விடுவித்த பிறகு நான் கலிமா சொன்னேன் என்று. அன்பார்ந்தவர், அது மட்டும் கிடையாது, சுமாமா பின் உசால் தான் முதலாக காபாக்குள்ள நுழைந்து உம்ரா செய்ய போனார். அப்போ அந்த தல்பியா சத்தத்தோடு சொன்னவர் இவர்தான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய தக்பீர் முதலாக காபா உள்ள நுழைந்து சொல்லக்கூடியவர் இவர்தான். பாருங்கள், அந்த இடத்தில் மக்கத்து காத்திர்கள் முஸ்லிம்கள் கொந்தளித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிராக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்தில் சொல்றாங்க, இதுக்கு பிறகு எவனுக்கும் நான் அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், யாருக்கும் அரசு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றேன், பயந்து நடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, பிறகு ரசூலுல்லாஹ் எப்படி நீங்க செஞ்சுட்டு செய்யுங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக் பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது, நரகத்துக்கு செல்லக்கூடிய நபர் சொர்க்கத்தின் பால் வந்து விட்டு, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய நபர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கும் அவன் வந்து விட்டார். அன்பார்ந்தவர், இதுதான் அக்லாக், இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. இன்னைக்கு ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை எதிராக பேசக்கூடியவர்கள், இஸ்லாத்தை முடிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு முன்பாக நம்முடைய அக்லாக்கை நாம் காண்பிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக்கை நாம் தெளிவுபடுத்த வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக்கை எடுத்து வைக்க வேண்டும். ஒரு கிராமவாசி, ஹதீஸில் வருகிறது, வபால த்வாயிஃபத்துன் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலில் வந்து பள்ளிவாசலுடைய ஒரு மூலையில போயிட்டு அவரை சிறுநீர் கழித்து விட்டார். ஒரு கிராமவாசி, அவர்கள் மேனஸ் இருக்காது, அவங்க கிட்ட ஒழுக்கம் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் வந்தாரு, நேரா போயிட்டு ஒரு பள்ளிவாசலுக்கு மூலையில போயிட்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். பாருங்கள், அந்த நேரத்துல சஹாபா கோவத்தோடு அவரை பிடிக்க, அவரை அடிக்க போறாங்க.
ரசூல்லா உடனே சொல்றாங்க, நிப்பாட்டுறாங்க ரசூல்லா, மஹ்லன் மஹ்லன், இல்லங்க இல்லங்க, லா தத்ருக்கு அல் பௌல, அவனை சிறுநீர் கழித்து விடுங்க, அவனை நிப்பாட்டி வியாதி உள்ள நபர் மாத்திராதீங்க. பாருங்கள் மெடிக்கல் சயின்ஸ், இன்னைக்கு சிறுநீர் கழிக்கும் போது ஃப்ளோ இல்லைன்னு சொன்னா அதுக்கு பெரிய வியாதி இருக்கு சொல்ற ரசூல்லா அப்ப சொல்றாங்க, அவனே என்ன செய்யாதீங்க, நிப்பாட்டி வியாதி உள்ள நபர் ஆக்கிறாதீங்க, கிளைக்கிட்ட விடுங்க, பள்ளிவாசல் உள்ளதான் கிளைக்கட்டும். இது அஹ்லாக் ரசூல்லாவுடைய. பிறகு என்ன செஞ்சாங்க, எல்லாம் முடித்த பிறகு ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, சஹாபாக்களுக்கு தண்ணி கொண்டு போயிட்டு அங்க ஊத்தி அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்திருங்க சொன்னாங்க. பிறகு அந்த நபரை கூப்பிட்டாங்க, அழைத்து ரசூல்லா அமர வைத்தார்கள். அமர வைத்து சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் மஸாஜித் லன் துபனா லிஹாதா, இந்த பள்ளி வாசல்கள் இப்படிப்பட்ட அசுத்தமான செயல்களுக்காக கட்டப்பட்டதல்ல. யுக்தரு ஃபீஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய zikr செய்யப்படும், யத்லுல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படும், இங்க அல்லாஹ்வுடைய விஷயங்கள் நிலைநாட்டப்படும் என்று சொன்னார்கள். பாருங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அக்லாக், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முறை அவருக்கு பிடிச்சு போயிடுச்சு. உடனே என்ன செஞ்சார் தெரியுமா, அல்லாஹும்ம அர்ஹம்னி முஹம்மத வலா தர்ஹம் அஹதான்னு சொன்னார். என்ன சொன்னார், அல்லாஹ்வே என் மீதும் முஹம்மது மீதும் ரஹம் செய், இதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் மீதும் ரஹம் செய்யார். பாருங்கள் ஏன் ரியாக்ஷன் தவறா இருந்தது, அக்லாக் இல்லாமல் நடந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் சொல்றாரு, யார் மீது ரஹம் காட்டாத, இரக்கம் காட்டாத, என் மீதும் முஹம்மது மீதும். பிறகு ரசூலுல்லாஹ் லகத் தஹஜ்ஜர்த வாசியான், இந்த கருணை உள்ளதுவா ரஹ்மத் உள்ளதுவா நீங்க சுருக்கிட்டீங்க. அப்ப அதுக்கு பிறகு சொல்றாங்க, நீங்க தானே நல்ல முறையா சொன்னீங்க, நீங்க தானே நல்ல முறையாக நடந்து கொண்டீங்க, அதற்காக என்னுடைய உள்ளத்துல இருந்து துவா வந்தது. பிறகு கடைசியாக அந்த கிராமவாசி செல்லும் பொழுது சொல்றார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அது மட்டும் கிடையாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபத்ஹ் மக்கா, மக்கா கைப்பற்றும் போது, வெற்றி கிடைக்கும் பொழுது அபூ சுஃபியானுடைய வரலாறு இருக்கின்றது. அக்லாத்தை பற்றி பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஜும்மா குத்பா கேட்கின்றோம், பயான்கள் கேட்கின்றோம், சொற்பொழிவுகளை கலந்து கொள்கின்றோம், ஆனால் அமல் எங்க இருக்கிறது பாருங்க. அல்லாஹ் இடத்துல நான் பிரார்த்திக்கின்றேன், அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் என்னை, பிறகு கேட்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் எது எல்லாம் கேட்கின்றோம் அது எல்லாத்தை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்து புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வரல. ஃபத்ஹ் மக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட்ரோல் எல்லாம் வந்து விட்டது. மக்கா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல வந்து விட்டது. மக்காக்குள்ள சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நுழையறாங்க. நுழையும்போது இரண்டு விதமான ரிவாயத் இருக்கு. ஒன்று இவ்வாறு இருக்கு, இன்னொரு அபூ சுஃபியான் முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இருக்கின்றது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நுழைறாங்க. அந்த நேரத்தில் மக்கத்து காபிர்கள் நடுங்கி விட்டார்கள். மக்கத்து காபிர்கள் நடுங்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நுழையக்கூடிய அந்த விஷயத்தை யார் காதுக்கு போச்சு, அபூ சுஃபியான் அவருடைய காதுக்கு போச்சு. கூறுகிறார்கள், இன் தகல முஹம்மத் ஷிப்ரன் லகத்தஅது ஸைஃபை ஹாதைன்னு சொல்றாங்க. ஒரு அடி மக்காக்குள்ள முஹம்மது ஏத்து வைத்தாலும் இந்த இரண்டு அருவாள்ல முஹம்மதுடைய கதை முடித்து விடுவேன்னு சொன்னார். யார், அபூ சுஃபியான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அக்லாக்கை பற்றி அல்லாஹ் தஆலா சாட்சி கூறியிருக்கின்றான். ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக் எவ்வாறு இருக்கின்றது பாருங்கள். ரசூலுல்லாஹ் சென்றார்கள், மக்காக்குள்ள சென்று காபாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களை தூய்மைப்படுத்தினார்கள், சிலைகள் எல்லாம் அகற்றிவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை நிலைநாட்டினார்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் சொல்றாங்க சஹாபாக்கள். என்ன, மன் தகல ஃபீ பைத்திஹி வ மன் தகல ஃபீ தாரிஹி ஃபஹு ஆமின். யார் தன்னுடைய வீட்டில் இருக்கிறாரோ அவர் அமன், அவர் பாதுகாக்கப்பட்டவர், அவரை அடிக்க கூடாது, கஷ்டத்தை கொடுக்க கூடாது, துன்புறுத்த கூடாது. பிறகு கூறுகிறார்கள், மன் தகல ஃபீ பைத்தில்லாஹ் ஃபஹு ஆமின். பிறகு என்ன கூறுகிறார்கள், யார் காபாக்குள்ள நுழைந்து வருகிறார்களோ அவரை அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது, அவன் பாதுகாக்கப்பட்டான், அவன் அமன்ல இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பிறகு பாருங்கள், யார், அபூ சுஃபியான் எந்த நிலையில இருக்கிறாரு, என்ன அவருடைய நிலைப்பாடு, முஹம்மத் மக்காக்குள்ள காபாக்குள்ள கால் வச்சா முடிச்சிருன்னு சொல்றாங்க. அவரை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதிரிகளுக்கும் அக்லாக் மூலமாக நாம் இஸ்லாத்தை எடுத்து வைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தகல தார அபீ சுஃபியான் ஃபஹு ஆமின். என்ன சொல்றாங்க, யார் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து விடுகிறார்களோ அவனும் பாதுகாக்கப்பட்டவன், அவனை அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது, கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அபூ சுஃபியான் ஃபஸ்தஹா, வெக்க வந்துருச்சு. நஸ்ஸல் ஸைஃபை, அருவாள் வைத்திருக்கக்கூடிய இறக்கிட்டாரு. பக்கத்துல இருக்கார் ஒரு சஹாபி, அவர் கேட்கிறார், யாரு சொல்றாரு, யாரு சொல்றார்? அந்த சஹாபி சொல்றார், ஹல் உனாக இல்லா அன்த யா அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் என்ற பேரு இருக்கக்கூடிய நபர் உங்களை தவிர யாராவது இருக்காங்களா? இல்லை, நான் தான் இருக்கிறேன். உங்களே தான் சொல்றாரு. பாருங்கள், அபூ சுஃபியான் அப்படியே உங்களுடைய உள்ளம் மாறிவிட்டது. உடனே கேட்கிறாங்க, இந்த ஹத்து இலைஹி யக்பலுனி, நான் முஹம்மதிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டேன் என்றால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இந்த ஹத்து இலைஹி யக்பலுனி. அந்த சஹாபி சொல்றார், வ யக்பலுக், ஆம், போ கேளு, ஏற்றுக்கொள்வார். பிறகு சொல்றார், குல்லஹு மா கால இஹ்வத்து யூசுப் லி யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் எவ்வாறு சொன்னார்கள் அவ்வாறு போய் சொல்லு, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். இப்ப அபூ சுஃபியானுக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றாரு, கைஃப யக்பலுனி,
எவ்வாறு என்னை ஏற்றுக்கொள்வார்? மக்கள் இருந்து வெளியேற்றக்கூடிய நபர்கள் நான் தான் இருந்தேன். முஹம்மதை மக்கள் இருந்து வெளியேற்றுவதற்காக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நான் ஒருத்தன். சஹாபாக்களை கொண்டேன். தவறான விஷயங்கள் ஏசி பேசி நான் தான் பரப்பிவிட்டேன். சாஹிர், காஹிர், ஷாயிர், மஜ்னூன் என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்? கூறுகிறார்கள், இத்ஹப் இலை கும் பிவஜ்ஹம் பிவஜ்ஹி. போ, நில்லு, அவருடைய முகத்துக்கு முகத்துக்கு நேராக போய் நில்லு, கேளு. எவ்வாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் கேட்டார்கள். அந்த இடத்துல அபூ சுஃபியான் கேட்கிறாங்க. அபூ சுஃபியான் கேட்கிறாங்க, என்ன? அல்லாஹ் லகத் ஆதரக்கல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாத்திஈன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை அந்தஸ்தில், மதிப்பில் உங்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான் நம்மளை விட. நாம் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம், குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம், பாவியாக இருக்கின்றோம் என்று ரசூல்லா சொல்லும் பொழுது ரசூல்லா மௌனமா இருக்கிறாங்க. ரசூல்லா தன்னுடைய முகத்தை கீழே வச்சுக்கிறாங்க. பாருங்கள், திரும்ப அந்த சஹாபியை பாக்குறாரு. நான் கேட்கிறேன், என்ன? அந்த சஹாபி சொல்றாரு, திரும்ப சொல்லு, திரும்ப கேளு. திரும்ப கேட்கிறாரு. திரும்ப ரசூல்லா மௌனமாக இருக்கிறாங்க. திரும்ப கேட்கிறாரு. கடைசியாக ரசூல்லா தன்னுடைய முகத்தை எடுத்து அபூ சுஃபியான் பக்கம் பார்க்கும் பொழுது அபூ சுஃபியான் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் இருந்து கண்ணீராக வடிந்து கொண்டிருந்தது. உடனே சொன்னார்கள், யா அபா சுஃபியான் லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் இذهب فانتم الطلقاء. இன்னைக்கு பழி வாங்குவதல் கிடையாது, உன்னை மன்னித்து விடுகின்றேன், போ, உன்னை விடுவிக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அபூ சுஃபியான் அப்பதான் உண்மையான முறையில் இஸ்லாத்தை டிக்ளேர் செய்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். மக்கத்து காபிர்கள், நடுங்கி கொண்டிருந்த அந்த காபிர்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதா ததுன்னூன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன செய்வேன்? எல்லா கண்ட்ரோல் என் கையில இருக்கு. சஹாபாக்கள் கட்டளையிட்டா எல்லாம் முடிச்சிருவாங்க. கேட்கிறாங்க, மாதா ததுன்னூன், என்ன செய்வேன், என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய என்ன நிலைப்பாடு இருக்கு? இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன இருக்கு? கேட்கும் பொழுது எல்லோரும் சொன்னார்கள், நர்ஜு ஹைரன் அகுன் கரீம், கண்ணியமான சகோதரே, ஹைர் எதிர்பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல சொல்றாங்க, என்ன? லா தஸீப அலைக்குமுல் யௌம் இذهبு ஃபஅன்தும் துலகா. எல்லா மக்கத்து காஃபிர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது எல்லோரும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் மக்கள் இருந்து வெளியேற்றும் போது மக்காவை பார்த்து, மலைகளை பார்த்து, செடிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் கண்ணீராக வடிந்து கொண்டு அழுது கொண்டு ரசூலுல்லாஹ் மக்கள் இருந்து வெளியே போனாங்க. அப்படியாப்பட்ட நிலையை உண்டாக்குனவங்க, அப்படியாப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடியவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கூறுகிறார், உங்களை நான் மன்னித்து விடுகின்றேன், பழி வாங்குவதல் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அல் யௌம யௌமுல் மர்ஹமான்னு சொல்றாங்க. பக்கத்துல ஒரு சஹாபி இருந்தார், அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் எல்லாம் மன்னிக்காதீங்க, இன்னைக்கு முடிவெடுக்கணும், இன்னைக்கு பழி வாங்கணும், கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கொடுக்கல. அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்னைக்கு போர் எடுக்கக்கூடிய தினம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் யௌம யௌமுல் மர்ஹமா, நம்முடைய சகோதரர்களை வரவேற்கக்கூடிய தினம் என்று சொன்ன உடனே எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஆயத்திருக்கின்றான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. அன்பார்ந்தவர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு முஸ்லிம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக்கை கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை கொண்டு எவ்வாறு நாம் அமல் செய்கின்றோம், எவ்வாறு முக்கியத்துவம் தருகின்றோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, பல நிகழ்வுகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அக்லாக் மூலமாக இஸ்லாத்தை ஏற்று வைத்தார்கள். எதிரிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக் முன்பாக குனிந்து விட்டார்கள் என்று பல நிகழ்வுகள் இருக்கின்றது. அதற்காக இறுதியாக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்து புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்து மன்னிப்பதற்காக பாக்கியத்தை தந்து புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த குத்பாவில் கேட்ட அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்து அதற்கு பிறகு இந்த விஷயங்கள் எடுத்துக்கொண்டு மக்களிடத்துல சேர்ப்பதற்காக பாக்கியத்தை தந்து புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.